ஃப்ரைடே ஃபேக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கில்லி ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா. நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க எப்போ கில்லி ரிலீஸ் பண்ணுவீங்க அப்படின்ட்டு. ஃபைனலி கில்லி ரிலீஸ் ஆயிடுச்சு. பயங்கரமாக போயிட்டுருக்கோம். ஏன்னா நிறைய பேர் அந்த டைமில் மிஸ் பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி நாங்கள் பார்க்க முடியல அப்படின்ட்டு. இப்போ ரிலீஸ் ஆயிருக்கனால நிறைய பேருக்கு அது ஃபுல்ஃபில் ஆயிரும்னு நினைக்கிறேன். உனக்கு என்னடா கில்லியை பற்றி தெரியும், உனக்கு என்ன ஞாபகம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு சத்தியமாக அந்தளவுக்கு ஞாபகம் இல்லைங்க. நான் டிவியில் தான் பார்த்துருக்கிறேன். ஆனால் எனக்கு ஒரு வருத்தம் இருக்குது, நான் அந்த படத்தை தேட்டரில் மிஸ் பண்ணிட்டேன். அப்போ என்ன நமக்கு ஒரு 3-4 வயசு தானே, அப்போவே பெருசாக பார்க்க முடியல. கண்டிப்பாக இந்த தாட்டி நான் போய் தேட்டரில் பார்ப்பேன். ஆனால் என்னை விட்டுட்டு நீங்கள் 90s கிட்ஸ் அவங்கள்ட்ட போய்ட்டு கில்லி பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க நிறையா சொல்லுவாங்க. ஏன்னா நிறையா யங்ஸ்டர்ஸுக்கும் 90s கிட்ஸுக்கும் கில்லி தான் ஒரு மறக்க முடியாத தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அந்த டைமில் நாங்கள் போய் பார்த்தது விஜய் சாரை இப்படி ஒரு ப்ரெசன்ஸில் நாங்கள் பார்த்ததே இல்லை. மேக்கிங் அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு, இந்த ரீமேக் படம் மாதிரியே தெரில அப்படின்ற மாதிரிலாம் நிறையா சொல்லிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய டேரக்டர்ஸுக்குமே இது ஒரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் கில்லி. ஏன்னா நம்ம ரீசெண்டாக லோகேஷ் கனகராஜ் கூட நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு, உங்களுக்கு மறக்க முடியாத தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு கேட்கும்போது கில்லி தான் நான் 2-3 தடவை போய் பார்த்தேன், எனக்கு மறக்க முடியாத தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ கூட அந்த டிவியில் ரீட்டைல் கேஸ்ட் பண்ணாங்கன்னா பயங்கரமாக டிஆர்பி எகிரிடும். என்ன தான் வீக்கெண்டில் ரிலீஸ் பண்ணுவாங்க இல்லையா, இந்த மாதிரி கில்லி இந்த மாதிரி படங்கள் வீக்கெண்ட் ரிலீஸ் பண்ணும்போது இல்லை ஃபங்க்ஷன் டைம் ரிலீஸ் பண்ணும்போது என்ன தான் வேலை இருந்தாலுமே விட்டுட்டு பார்க்குற அளவுக்கு அந்த படத்துக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. கில்லி திரைப்படம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஒக்கடு அப்படின்னு தெலுங்குல நம்ம மகேஷ் பாபு நடிச்சிருந்தாரு, குணசேகரன் அவர் தான் இயக்கியிருந்தாரு, நம்ம மணி சர்மா தான் மியூசிக் போட்டிருந்தார் இல்லையா. அங்கே சூப்பர் டூப்பர் ஹிட்டு இந்த ஒக்கடு அப்படின்ற படம். அந்த படம் நிறையா லாங்குவேஜில் ரீமேக் எடுக்கப்படுது. கிட்டத்தட்ட 7 லாங்குவேஜில் அந்த படத்தை ரீமேக் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட சேமாக தான் அதை இது பண்ணுறாங்க. பட் கில்லி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு படம். ஏன் டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் கடைசியில் சொல்கிறேன். உங்கள் எல்லாத்துக்குமே தூள் திரைப்படம் தெரிஞ்சிருக்கும். நம்ம விக்ரம் சார் நடிப்பில் ஒரு பயங்கரமான ஒரு திரைப்படம். நம்ம தரணி சார் சூப்பராக அதை இயக்கியிருப்பார். அது ஆக்சுவலாக விஜய் சார் நடிக்க வேண்டிய படமாக இருந்துச்சு. சில பல காரணங்கள்னால அது விஜய் சார் பண்ண முடியல. அதுக்கப்புறமா தரணி அவர்களும் விஜய் அவர்களும் நிறையா படங்கள் பண்ணணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது தரணி சார் ஒக்கடு அப்படின்ற ஒரு படம் நீங்கள் பார்த்துட்டீங்களா சார் அப்படின்னு நம்ம விஜய் சார்கிட்ட கேட்க, விஜய் சார் இல்லை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் பார்த்துட்டு சொல்லியிருக்காரு, சூப்பராக இருக்குது படம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம தரணி சார் சொல்கிறாரு, இந்த படம் நம்ம பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. அப்போ விஜய் சாருக்கு ஒரு தயக்கமாக எப்படி ரீமேக் படம் எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது, இல்லை சார் நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி தரணி சார் நிறையா ஊக்குவிச்சிருக்கிறாரு. அப்போ ஓகே சார் நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க, நம்ம படம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் இந்த படம் உள்ள வருது, கில்லி அப்படின்னு டைட்டில் வச்சு வராங்க. இப்போ கேஸ்ட் அண்ட் க்ரூ வரும்போது த்ரிஷா உள்ள வராங்க. அதுக்கப்புறம் வில்லன் யார் போலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே தெலுங்குல பிரகாஷ் ராஜ் பயங்கரமா மிரட்டி விட்டுருப்பார் இல்லையா. இப்போ அவரை வச்சு நம்ம வேற மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரகாஷ் ராஜும் திருப்பி உள்ள வர்றாரு. இப்படி தான் கில்லி திரைப்படம் அப்படியே ஒன்று அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உள்ள வருது. அதுக்கப்புறம் யார் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூசிக் வித்யாசாகர் உள்ள வராரு. ஒக்கடு கிட்டத்தட்ட 9 கோடி ரூபா பட்ஜெட்டில் ஆரம்பிக்கிறாங்க. அந்த படத்தோட கலெக்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா 39 கோடி ரூபா கலெக்ஷன் பண்ணுது. பட் கில்லி இங்கே ரிலீஸ் ஆகுது 2004, அது 2003 அங்கே ரிலீஸ் ஆகுது. அடுத்து இங்கே 2004 ரிலீஸ் ஆகுது. இங்கே ரிலீஸ் ஆகும்போது அந்த வருஷத்தோட ஒரு ஹையஸ்ட் பட்ஜெட் படமாக இந்த கில்லி அமையுது. அதுக்கு முன்னாடி விஜய் அவர்களுக்கு ஒரு ஹீரோவாக இருந்தாலுமே அவர் ஒரு பட்ஜெட் ஹீரோவா அப்படி தான் போயிட்டு இருந்தாரு. அது அவருக்கு மார்க்கெட்டும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் நிறையா பேசிட்டு இருந்தாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு கலெக்ஷன் எடுத்ததுக்கப்புறம் விஜய் அவர்கள் ஒரு மார்க்கெட் ஹீரோவாகவும் அடுத்து வலம் வர ஆரம்பிக்கிறாரு. எவ்வளோ கலெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80 கோடி ரூபா கிட்ட கில்லி கலெக்ஷன் பண்ணியிருக்கு. அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டிலே ஹையஸ்ட் கலெக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம படையப்பா திரைப்படம் நம்ம ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியே வந்தது. அந்த படம் ஒரு கிட்டத்தட்ட 50 கோடி ரூபா கலெக்ஷன் எடுத்துச்சு. அதை இந்த படம் ஃபர்ஸ்ட் டைம் பீட் பண்ணி விஜய் அவர்களுக்கான மார்க்கெட்டையும் அவருக்கான ஃபேன்ஸ் ஃபாலோவிங்கும் ரொம்ப அதிகமாகவே கொட்டுச்சுன்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒன்று சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த மாதிரி ஒக்கடுக்கும் கில்லிக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, எதனால இந்த படம் வேறுபட்டு இவ்வளோ கலெக்ஷன் எடுத்துச்சு அப்படின்றது அதை இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ ஒக்கடு அந்த படத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா மகேஷ் பாபுவோட இன்ட்ரோ அது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணுக்கு அந்த ஏரியாவில் உள்ள ஒருத்தர் ஒரு மாதிரி ஈவ்டிசிக்கு மாதிரி பண்ணுவார். அதை காப்பாற்றுற ஒரு ஹீரோவா, ஏன்னா இதுக்கு பொண்ணுங்களுக்கு எந்த ஒரு அநியாயம் நடந்தாலுமே அதை காப்பாற்றுற ஒரு ஹீரோவா அப்போவே ஒரு மாதிரி கன்வே பண்ணியிருப்பாங்க. அது அப்படியே போகும். பட் கில்லியில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஓப்பனிங்னே சொல்லலாம். அதாவது ஒரு ஜாகிங் போயிட்டு இருக்க ஒரு ஏரியாவுக்குள்ளே போயிட்டு இருப்பார் நம்ம விஜய் சார். அப்போ அந்த ஏரியா பசங்களாம் இங்கே தனியாக மாட்டிக்கிட்டியா அப்படின்ற மாதிரியே கேட்பாங்க. அப்போ அவர் பேசுகிற டைலாக், இந்த ஏரியா அந்த ஏரியா அந்த இடம் இந்த இடம் ஆள் ஏரியா ஐயா கில்லிடா அப்படின்னு கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். பட் விஜய் சார் பேசுனது அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி டைலாக்ஸ். ஏன்னா தரணி அவர்கள் அந்த அளவுக்கு அதை வேற மாதிரி மாற்றி அமைக்கணும். என்னதான் டப்பிங் படமாக இருந்தாலுமே நம்ம உள்ள திரைக்கதையில் மாற்றி அமைக்கணுன்ற மாதிரி அந்த இன்ட்ரோலேருந்தே ஆரம்பிச்சிருப்பாரு. அப்புறம் அதுக்கப்புறம் விஜய் சார் கூட உள்ள ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஓட்டேரி நிறையா இருக்கட்டும், காட்டுவாசியாக இருக்கட்டும், அது ஒரு டிஃப்ரெண்ட்டாகவே அந்த வேர்ல்டு அமைச்சிருப்பாரு.
அதுலேயுமே அந்த காமெடி சென்ஸ் வந்து நிறையா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அந்த ஓட்டேரி நரி வந்து அந்த டீ கடையிலேருந்து கால் பண்ணுறதா இருக்கட்டும், அப்புறம் வந்து கபடி மேட்ச்சுக்கு போக விடாமல் அந்த பூஜை பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த நெய் எடுத்துட்டு வா அப்படின்ற காமெடிலாம் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு தரணி அவர்களை வந்து அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க. பட் ஒக்கடுல அந்த அளவுக்கு பெருசாக காமெடி சென்ஸ் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் ஒக்கடுல வந்து நம்ம மகேஷ் பாபு அவர்களோட அப்பா வந்து கபடிக்கு வந்து என்கரேஜ் பண்ணுவார். நீ போய் கபடி விளையாடு, நீ இந்த மாதிரி சுற்றிட்டு இருக்காது அப்படின்ற மாதிரி பண்ணுவார். பட் வந்து கில்லியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஆப்போசிட் கேரக்டராக இருக்கும். அதாவது அப்பா வந்து ஒரு ஸ்டேட் போலீஸ் ஆஃபீஸராக இருப்பார். என் பையன் வந்து கிரிக்கெட்டில் ஒரு டெண்டுல்கர், செஸ்ஸில் ஒரு ஆனந்தனா பெருமையாக இருக்கும், பொறுக்கி பசங்களோட சேர்த்து கபடி விளாண்டுட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக இருப்பார். பட் தரணி அவர்கள் வந்து அதில் என்ன இருக்குதோ அதை அப்படியே எடுக்காமல் கொஞ்சம் அப்படி டிஃப்ரெண்ட்டாக எடுத்தனால தான் இந்த படம் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னே சொல்லலாம். அடுத்து வந்து வில்லன் ரோல். நம்ம கில்லியில் பார்த்தீங்கன்னா வில்லன் ரோல் யார்? நம்ம பிரகாஷ் ராஜ் சார். அவர் வந்து ஒரு மாதிரி ரக்கட்டாக ஒரு மாதிரி ரவுடியாக அந்த மாதிரி இப்படி இருந்திருப்பார் இல்லையா. அதில் வந்து அவங்க அப்பா வந்து எம்எல்ஏயாக இருந்திருப்பார் கில்லியில். அவங்க அம்மா வந்து ஒரு மாதிரி அந்த ஒரு பவரில் இருக்கிறன்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. பட் ஒக்கடுல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரகாஷ் ராஜ் அதே மாதிரி ஒரு வில்லன் அந்த மாதிரி ஒரு டைப்பில் தான் இருப்பார். பட் வந்து அவரோட அண்ணன் தான் வந்து எம்எல்ஏவாக இருப்பார். அவங்க அம்மா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேங்ஸ்டராக இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது ஒரு அவங்க வந்து போலீஸ் ஆஃபீஸர் மீட் பண்ணுறதா இருக்கும், அவங்க கவர்மெண்ட் என்ன முடிவு எடுக்கணுன்றதே வந்து அவங்க தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் இதில் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன சீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முத்துப்பாண்டிய அந்த கோயிலில் வச்சு அடிக்கிற சீன், அது கிட்டத்தட்ட ஒரு சேமாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி கோயிலில் வச்சு அடித்து அவர் கூட்டு போகிறதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் எங்கே அந்த சீன் டிஃப்ரெண்ட்டாக மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லாரி வச்சு மடைக்கிறவாங்க இல்லையா, கில்லியில் வந்து அந்த லாரியை சுற்றி வச்சு இது முத்துப்பாண்டி கோட்டடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுவார் இல்லையா. அந்த சீன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் த்ரிஷா காலத்தில் கத்தியை வச்சு கூட்டு போய் அந்த சேத்துல தள்ளி ஒரு சீன் இருக்கு பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இதுலேயும் ஒரு மாதிரி இருக்கும். பட் ஒக்கடுல வந்து கொஞ்சம் ஃபன்னாகவே பண்ணியிருப்பாங்க, இதில் கொஞ்சம் சீரியஸாக இருக்கும். கில்லியில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போய் தள்ளி விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து அவனை வந்து கொண்டுட்டு நான் தனலட்சுமி கூட்டு வந்ததுக்கப்புறம் தான் நான் அந்த ஊருக்குள்ளே காலை வைப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் சபதம் எடுப்பார் இல்லையா. பட் ஒக்கடுல என்ன மாதிரி ஒரு ஃபன்னாக பண்ணியிருப்பாங்க அப்படின்னாருன்னா அந்த சேத்துல விழுந்ததுக்கப்புறம் நான் வந்து அவனை கொண்டுட்டு அந்த பொண்ணை கூட்டு வந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து இந்த சேத்தையே கழுவேன் அப்படின்ற மாதிரியே ஒரு ஃபன்னாக போயிருப்பாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து அவர் எல்லா சீக்வன்ஸ்லையும் அந்த முடிகிற வரைக்குமே அந்த சேரோட தான் இருப்பார். அதாவது தனலட்சுமியை கூட்டு வர வரைக்கும் அதில் பூமிக்கா பண்ணியிருப்பாங்க. அதை வந்து கூட்டு வர வரைக்குமே அவர் வந்து அந்த சேத்தோட தான் இருப்பார். அதுக்கப்புறம் வந்து பொண்ணு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு சிலை செஞ்சு அந்த சேத்தோட வேறு பூஜைலாம் வேற பண்ணுவார். அது செம்ம ஃபன்னாகவே கொண்டு போயிருப்பாங்க. பட் இதில் வந்து வில்லன் வந்து விஜய் சார் இருக்காரு அப்படின்ற போது வில்லன் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றதுக்காண்டி தரணி சார் வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணி அந்த வில்லன் ரோலை அந்த அளவுக்கு இது பண்ணியிருப்பாரு. வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி விஜய் சாரோட அப்பாவுக்கு தெரிஞ்சோடனே அது கூட்டிகிட்டு ஓடுவாங்க. அப்போ வந்து ஒரு லைட் ஹவுஸில் கூப்பிட்டு போயிட்டு உட்கார வைப்பாங்க இல்லையா. பட் இதில் ஒக்கடுல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து ஒரு கோயிலுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸில் பண்ணியிருப்பாங்க. இதில் லைட் ஹவுஸில் அந்த எமோஷன் அழகாக கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. பட் இதில் வந்து போயிட்டு ஒளிய வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இன்னொரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லைட் ஹவுஸில் இருக்கிறாங்க அப்படின்னோடனே அந்த வில்லன் குரூப்லாம் உள்ளே வந்து போனோடனே அங்கே மேலேருந்து இந்த விநாயகர் இதுலேருந்து குதிக்கிறதா இருக்கட்டும். அப்போ வந்து விஜய் சார் அப்படியே சாமியை கும்பிட்டு அப்படி குதிக்கிறதா, அது ஒரு மாசாவே இருக்கும். பட் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கோயில் வந்து போலீஸ் சரௌண்ட் பண்ணிடும். போலீஸ் அரௌண்ட் பண்ணி அங்கேருந்து ஒரு பல வண்டியில் குதிச்சு போகிற மாதிரி ஒரு சிம்பிளாக அப்படின்னு முடிச்சிருப்பாங்க. பட் இதில் வந்து அந்த ரெக்கார்டிங்காக இருக்கட்டும் இதுவாக இருக்கட்டும் அதை அப்படியே சூப்பராக பண்ணியிருப்பாங்க. கில்லியில் என்ன மாதிரி லவ் சீன்ஸ் அப்படின்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான். அதாவது த்ரிஷா அவர்களுக்கு வந்து விஜய் அவர்கள் மேலே லவ் இருந்தாலுமே அதை அதிகமாக கன்வே பண்ணிக்க மாட்டாங்க. அவருக்கு நிறையா சொல்கிற விதமாக வருவாங்க, இந்த காரப்பொரி சாப்பிட்ணும் அப்படின்ற சொல்லி போகிறதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து உனக்கு மேட்ச்சு அதனால நீ கேட்பாங்க போனேன் அப்படின்ற போகிறதா இருக்கட்டும். அப்போ விஜய் சார் டென்ஷனே அறையிறதா இருக்கட்டும். அந்த காதலா சாங்கும் சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்து ஏர்போர்ட்டில் விடுற சீன் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப எமோஷனாகவே இருக்கும். ஏன்னா வந்து த்ரிஷா அவர்கள் வந்து மேலே இருப்பாங்க, இவர் வந்து கீழே பைக் ஸ்டார்ட் ஆகாது, தனலட்சுமி உட்கார் அப்படின்னு சொல்லும் போது ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்கிறதா இருக்கட்டும். அது அப்படியே சொல்லாமே முடிச்சிருப்பாங்க. பட் ஒக்கடுல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள கூட்டிகிட்டு நம்ம ஏர்போர்ட்டுக்கு வரும்போது அங்கேயே வந்து அவங்க சொல்லிடுவாங்க இந்த மாதிரி நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னே வில்லன் குரூப் வந்து இவங்களை கூப்பிட்டு போய் யார் நம்ம தனலட்சுமி அதாவது பூமிகான்ற அந்த கேரக்டர் அப்படியே கூப்பிட்டு போயிடுவாங்க. இந்த பக்கம் மகேஷ் பாபு வந்து போலீஸ் கூப்பிட்டு போயிடும். கூட்டு போனோன்னே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே செம்ம ஃபன்னாக ஒன்று நடக்கும். கிளைமேக்ஸும் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இப்போ ஒக்கடுல என்ன கிளைமேக்ஸ் சொல்லிட்டு நான் கில்லிக்கு வரேன், ஏன்னா அது செம்ம ஃபன்னாக இருக்கும். அதை சொன்னால் தான் இது எந்த அளவுக்கு எடுத்துருக்காங்க அப்படின்றது தெரியும். ஒக்கடுல என்ன கிளைமேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த மாதிரி கூட்டிகிட்டு போயிடுவாங்க, அவர் வந்து ஜெயிலுக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து நம்ம பிரகாஷ் தான் குளிச்சிருவார். அதான் கூட்டு வந்துட்டோமே குளிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு ஒரு டின்னர் மாதிரி நடக்கும் இந்த மாதிரி அவங்கள உட்கார வச்சு. அப்போ வழக்கமாக அந்த கில்லியில் ஒரு டைலாக் மாதிரி என்னதான் நீ என்னை கூப்பிட்டு வந்தாலுமே அவனை வந்து நீ ஜெயிக்காம தானே கூப்பிட்டு வந்த, அப்போ அதே மாதிரி நீ என்னதான் நீ என்னை கட்டாயப்படுத்தி வச்சிருந்தாலும் எனக்கு வந்து அவன் கூட இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அப்போ வந்து பிரகாஷ்ராஜை வந்து அதாவது தெலுங்கு கூட சொல்கிறாங்க, நீங்கள் கில்லி இது பண்ணிக்காங்க. அங்கேருந்து பிரகாஷ்ராஜ் வந்து
போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் அவனை கூட்டிகிட்டு போவார், வா உன்னை நான் அடிச்சுட்டா தான் எனக்கு வந்து நாங்கள் போக முடியும் அவள்கிட்ட அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு போகும்போது என்ன ஆகும்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிரகாஷ் ராஜை கடத்திட்டு போயிடுவாங்க. கடத்திட்டு போய் அடக்கி வச்சுட்டு அவர் வந்து கபடி மேட்ச் கூப்பிட்டு போயிடுவாங்க. ஒரு மாதிரி ஃபன்னாகவே போயிட்டுருக்கோம். அப்போ வந்து பிரகாஷ் ராஜ் கஷ்டப்பட்டு தப்பிச்சு கிரவுண்டுக்கு வந்து சண்டைலாம் போயிட்டு இருக்கும்போது என்ன மாதிரி பிரகாஷ் ராஜ் வந்து சாக போகிறாரு அப்படின்னு வெயிட் பண்ணியிருக்கும் போது தனலட்சுமியோட அப்பாவே கத்தி எடுத்து கொள்கிற மாதிரி ஒரு சீன்ஸ் இருக்கும். இப்போ அதை அப்படியே கில்லியில் எப்படி மாற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கெல்லாம் நம்புற மாதிரி ஒரு உண்மைத்தன்மையாக இருந்தால் தான் இது நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி கிரவுண்டுக்கே இப்போ வந்து இந்த மாதிரி மேட்ச் வந்து விளாண்டே ஆகணும். அப்போ விளாண்டுருக்கும்போது இல்லைடா நான் அவளை லவ் பண்ணுறேன்னு போல இருக்குது அப்படின்ற போது நம்ம தனலட்சுமி வந்துடுவாங்க இல்லையா, ஏர்போர்ட்டுக்கு போகாமல் ஃப்ளைட் ஏறாமல் வந்துடுவாங்க. அப்போ போயிட்டு இருக்கும்போது வில்லன் என்ட்ரி. வில்லன் வந்தோடனே அங்கேயே ஒரு ஃபைட் நடக்கும். அப்போ தான் வந்து கூட்டிகிட்டு போகும்போது இந்த மாதிரி நீ வந்து அவனை ஜெயிச்சாதான் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ தான் வந்து ஃபைட் நடக்கும். அதுலேயுமே பிரகாஷ்ராஜ் எப்படி சாவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ குத்த வரும்போது அந்த கரண்ட் அடிப்பட்டு தான் சாவார். அது வந்து நமக்கு ஒரு ஏற்புடையதாக இருக்கும். இந்த மாதிரி வந்து தரணி அவர்கள் வந்து அந்த அளவுக்கு அந்த மேக்கிங்கில் கொண்டு வந்திருப்பாரு. அது டப்பிங் படம் அப்படின்றதே நமக்கு மறக்கடிச்சு ஒரு விஜய் சார் படமாக அதை நமக்கு கொடுத்துருப்பாரு. மெயினாக நம்ம வித்யாசாகர் அவர்களோட சாங்ஸ் வந்து கில்லிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பக்கப்படம் அப்படின்னே சொல்லலாம். அர்ஜுனர் வில்லை யாருமே மறந்துருக்க மாட்டீங்க. ஏன்னா இப்போ வரைக்குமே ஒரு அட்ரலின் பம்ப் மாதிரி அந்த சாங் கேட்குறோம். ஒரு கார் ஓட்டும் போதுமா சரி, இல்லை வந்து அது ஒரு மோட்டிவேஷனல் சாங்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு அந்த சாங் இருக்கும். பட் ஒக்குடுவில் பார்த்தீங்கன்னா வந்து அது ஒரு மாதிரி சோகமாக, அது சோகம்னு சொல்ல முடியாது, ஒரு மெலடியாக போகிற மாதிரி இருக்கும் அது காரில் போகிறது. பட் இதில் போகிறது பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு எனர்ஜியான பாட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பாடல்களுமே கில்லியில் வந்து தனியாக தெரியும் அப்படின்னே சொல்லலாம். இவ்வளோ அழகாக தரணி அவர்கள் வந்து ஒரு டப்பிக் படம் அப்படின்றது மாதிரியே தெரியாமல் நமக்கு வந்து கில்லி அப்படின்ற ஒரு படம் வந்து ஒரு மெமரபிள் படமாக கொடுத்துருக்காரு. அந்த படம் இப்போ ரீரிலீஸ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக மங்காத்தா அப்படின்ற ஒரு படம், மிகப்பெரிய ஒரு படம் வந்து May 1 ரிலீஸ் ஆக போகுது. ஏன்னா இந்த ரீரிலீஸ் அப்படின்னாலே நிறையா படங்கள் வந்து இப்போ தொடர்ந்து ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு இல்லையா, அதுக்கு கூட இப்போ வந்து கலெக்ஷன் வைஸாக பார்த்துட்டு இருக்காங்க. இந்த படம் இவ்வளோ கலெக்ஷன் அடிச்சது, இந்த படம் ரிலீஸ் ஆகி இவ்வளோ கலெக்ஷன் அடிச்சது அப்படின்ட்டு. இப்போ கில்லி படம் எந்த அளவுக்கு கலெக்ஷன் அடிக்க போகுது அப்படின்றது வெயிட் பண்ணி பார்ப்போம். மெயினாக அடுத்து வர மங்காத்தா படமும் எந்த அளவுக்கு கலெக்ஷன் அடிக்க போது வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக எல்லாரும் போய் தியேட்டரில் படம் பாருங்க. இந்த மாதிரியான நிறைய படங்கள் அடுத்து தொடர்ந்து ரீரிலீஸ் ஆக போது அதை பற்றி நிறையா பேசுவோம். அன்டில் தென் உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் விஜய் ஹரி. நன்றி.